2 months ஆச்சு. சைக்கிளிங் ப்ராசஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ டெஸ்ட் கிட்டில் வந்து வாட்டரை டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வாட்டர் பேராமீட்டர்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணலாம். ஸோ நான் பிகினர் ஃபிஷ்ஷாக எல்லோ டைல் டேம்சல் ஆட் பண்ணுறேன். ஸோ பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து எல்லோ டைல் டேம்சல் இல்லை க்ளவுன் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷு. ஸோ ஒரு ட்ரிப் ஆக்லிமேஷன் ஒரு 45 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வாட்டரோட சாலினிட்டி பேராமீட்டர்ஸ்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஸோ டேங்க்கில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ டேம்சலில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஷை டைப் தான். ஸோ ராக்லெலாம் போயிட்டு ஹைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு 2 days வந்துட்டு ஃபீடே எடுக்கல. ஸோ 3rd டேலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ ஸ்கேப்பிங் கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஸோ ரொம்ப ஹைட் ஆகிட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் ஸ்கேப்பிங் மாற்றவும் கொஞ்சம் அப்புறம் டேங்க்கை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ உங்களுக்கு ப்ளூ வித் எல்லோ கலர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறப்பயே ரொம்ப நல்ல ஃபிஷ், ரொம்ப ஹார்டியான ஃபிஷ் இது. உங்களுக்கு வந்து வாட்டர் குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்தால் கூட ஆக்சுவலி அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் வந்து பிகினர்ஸ் வந்து எல்லாமே எல்லோ டைல் டேம்சல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 10 days நல்லா ஆக்டிவாக இருந்தது. ஸோ அதான் செகண்ட் ஃபிஷ் வந்து நான் ஸ்மோக் ஏஞ்சல் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரிப் ஆக்லிமேஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 30 to 40 மினிட்ஸு. ஸோ என்னோடய செகண்ட் ஃபிஷ் வந்து ஸ்மோக் ஏஞ்சல். ஸோ அதை ஆட் பண்ணோன்னே அவ்வளோ ஆக்டிவாக இருந்தது. ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபிஷ் இது. உங்களுக்கு அந்த ஷேப்பு, அந்த கலரேஷன்ஸு, அதோட பிஹேவியர் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். அவ்வளோ லைவாக இருந்தது எனக்கு பார்க்குறப்போ. ரொம்ப நல்ல ஃபிஷ் இது ஆக்சுவலி. ஸோ அடுத்த நாள் மார்னிங் எடுத்தேன்னா, ஸோ 2 ஃபிஷ்ஷுமே வந்துட்டு நார்மலாக வந்துட்டு டேங்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபீடிங் பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஸ்மோக் ஏஞ்சலும் ஃபஸ்ட் டே வந்து ஃபீடு எடுக்கலை. பட் ஆனால் அந்த ஃபீடு வந்து கொஞ்சம் சாண்டில் இருக்கிறப்போ அந்த சாண்டை கீழே போய் ஃபீட் எடுத்துகிட்டு இருந்தது. ஸோ செகண்ட் டேலேருந்து வந்து ஃபீடிங் வந்து நார்மலாக எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஸ்மோக் ஏஞ்சலை பொறுத்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக டேங்க்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ ஃபீடிங் பொறுத்தளவுக்கு நான் இப்போதைக்கு பில்லட்ஸ் தான் கொடுக்குறேன். மெரைனஸ்ன்னு சொல்லி ஒரு பிராண்டு, ஹிக்காரியில். ஸோ நல்லா இருக்குது. ஸோ அதான் மார்னிங் ஈவினிங் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பிகினர்ஸில் எப்போவுமே நீங்கள் ரொம்ப ஃபீட் பண்ணாதீங்க. ஃபிஷ் ஃபுட்டை பொறுத்தளவுக்கு நார்மலாக ஃபீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், செகண்ட் டே வந்து நல்லா ஃபீட் எடுக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ தான் ஃபுட்டு கொஞ்சம் போட்டேன், நல்லா ஃபீட் எடுக்குது. டேங்க்கை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நல்லா ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரே இடத்துலலாம் இருக்காது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நான் ஸ்மோக் ஏஞ்சல் வந்து எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ஃபிஷ்ஷு. வாட்டர் பேராமீட்டர்ஸ்க்கு எல்லாம் கரெக்டாக அடாப்ட் ஆகிக்கிச்சு எனக்கு. அதோடய பிஹேவியர்ஸ், அதோடய ஷேப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் ஸ்மோக் ஏஞ்சல் வாங்குறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ டேங்க்கே வந்து அப்படியே டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அன்றைக்கி மெயின் டேங்க்கில் எங்கடா ஃபிஷ் காணோன்னு பார்த்தா ரிட்டன் பம்ப் செக்ஷனில் இருக்குது. எப்படி இங்கே போச்சுன்னா, பாதி மெரைன் ஃபிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு ஜம்பர்ஸுங்க. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து மேலே கிளாஸ் இல்லை சம்திங் ஏதாவது வச்சு இது பண்ணுங்கள். ஸோ அது ஒரு 20 days ஆச்சு, ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நான் என்னோடய 3rd ஃபிஷ் வந்து க்ளவுன், ஆஸ்குலாரிஸ் க்ளவுன் வந்து இம்போர்ட்டட் க்ளவுன் இது. ஸோ நீமுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து என்னோடய 3rd ஃபிஷ்ஷாக ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு வந்துட்டு
இது ஒரு இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷு. உங்களுக்கு கலரேஷன்ஸை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நானும் டேங்க்கில் ஆட் பண்ணோன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. உங்களுக்கு அதோட பிஹேவியரை பார்க்குறப்ப கொஞ்சம் பயந்துட்டு அங்கே அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த K1 ஃபில்ட்ரு மீடியாவில் போயிட்டு அப்படியே ஹைட் ஆகியிருந்தது. அப்புறம் நைட்லாம் பார்த்திங்கன்னா சேண்டில் வந்துட்டு அப்படியே போயிட்டு படுத்துக்கிச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாக இருந்தது. பட் ஆனால் க்ளவுன் வந்து இப்படி தான் சில டைம் ரியாக்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டேங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபீடிங் பொறுத்தளவுக்கு இதுவும் ஃபஸ்ட் டே வந்து ஃபீடே எடுக்கலை. ஸோ செகண்ட் டேலேருந்து ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 நார்மல் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்மோக் ஏஞ்சல் வந்துட்டு ஃபீட் பண்ணுறப்ப வந்துட்டு அதை சாப்பிடவே விட மாட்டேங்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டு கொஞ்சம் ஃபீட் எடுக்காமலே இருந்தது. அப்புறம் 3rd டே 4th டேலலாம் நார்மலாக ஆக்டிவாக இருந்தது. ஸோ இப்போ ஸ்மோக் ஏஞ்சலில் பார்த்திங்கன்னா அங்கே சம்ப் ஏரியாவில் ரிட்டர்ன் பம்ப் செக்ஷனில் போட்டேன். ஏன்னா ரொம்ப ஆக்சுவலி இதை போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் அதை ஸ்மோக் ஏஞ்சலில் சம்ப் ஏரியாவில் விட்டுட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டேன். அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து திருப்பி மெயின் டேங்க்கில் ஆட் பண்ணேன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையட்டும் அப்படின்ட்டு, அக்ரெஷன் லெவல். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அக்ரெஷன் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாக அப்புறம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ரெண்டுமே. ஸோ எனக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. வாட்ரு மட்டும் RO வாட்ரு மட்டும் டாப்அப் பண்ணுறேன். எப்போயாவது சாலினிட்டி கம்மியாச்சுன்னா சால்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்படியே டாப்அப் பண்ணுறேன். ஸோ இப்போ சம்மர் டைம்னால் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட சில்லர் இருந்தால் ஓகே, அப்படி சில்லர் இல்லாட்டி கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 10 to 12 hours to 15 hours ரன் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 28 டிகிரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதான் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நல்லது. மற்றபடி எந்த இஷ்யூவும் எனக்கு வரல இப்போ வரைக்கும். நல்லா தான் இருக்குது, எல்லாமே ஆக்டிவாக போயிட்டுருக்கு. மார்னிங் ஈவினிங் மட்டும் ஃபீட் பண்ணுறேன். நீங்கள் ஹிக்காரி, மெரனேஸ் பில்லட், இல்லை வந்து ஃப்ளேக்ஸு, இல்லை ஃப்ரோசன் ஃபுட் கூட நீங்கள் தரலாம். ஸோ நான் இப்போதைக்கு பில்லட்ஸ் மட்டும் கொடுத்து விட்ருக்கேன். மீதி எல்லா ஃபுட்டுமே நானும் ட்ரை பண்ணணும். ஸோ ஃபிஷ்ஷஸும் நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்ல கலரேஷன்ஸு, அதோடய பிஹேவியர்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, வாட்டர் சேஞ்ச் மட்டும்தான்.